மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ என்னடா இன்னைக்கு இப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் மக்களே. ஸோ உங்களுக்கான இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் இது. ஸோ என்னடா இன்னைக்கு லைவ் காண ப்ரீமியர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ் மக்களே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நெட்டு தான் இஷ்யூவாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தால. ஸோ அதனால வந்து கண்டென்ட் அவங்கள்ட்ட வந்து சேர்த்துடணும் அப்படின்ற இன்னும் நெட் எடுக்கல. ஸோ கண்டென்ட் அவங்கள்ட்ட வந்து சேர்த்துடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டென்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூட்டி மிஸ் பண்ண வேணாமே அப்படின்றக்காக தான். ஸோ நெட் வந்துச்சுன்னா நான் அடுத்து இன்னொரு இது வந்து லைவாகவே போட்டுருவேன். ஸோ அடுத்த ஒரு டேட்டும் நான் கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு கணக்குக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அது போக நெட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லைவ் வீடியோவும் ஒன்று வரும். ஸோ அடுத்த டேட்டுக்கான லைவ் வீடியோ வந்துடும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று வந்து லைவ் டக்குன்னு அப்படியே கட் ஆயிடுச்சு, நெட்டு கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால் பண்ண முடியல. ஸோ இது நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஸோ போயிடலாம். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா, ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி மேலே இருக்க ஜாக்சன் சாரோடது. ஸோ எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கா. ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1199 நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா CWJ40 கோடு யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூட்டி மிஸ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆவரேஜ் பர்ஃபார்மராக இருந்தாலும் சரி, இல்லை நான் டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்குற லெவலில் இருக்கேன், எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ராயல் பாஸ் மூலமாக கண்டிப்பாக பெனிஃபிட்டடாக தான் இருப்பீங்க. ஏன்னா அதில் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ போயிடலாமா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஜூன் 25, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் என்ன இருந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்லேருந்து நான் எல்லாத்தையும் கிளியராக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ டே ஆஃப் த சீஃபாரர்ஸ் ஜூன் 25, ஜூன் 25 வந்து டே ஆஃப் த சீஃபாரர்ஸ் டே. சீஃபாரர் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் அப்சர்வ் பண்ணுறாங்க 2011 இருந்து. ஸோ என்னோட அமைப்பு தான் இவங்களும். ஸோ அவங்க தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த டே ஃபர்ஸ்ட் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடலில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, சீஃபாரர்ஸ் வந்து கடலில் கப்பலில் வேலை பார்க்குறவங்க, கடலில் வேலை பார்க்குறவங்க தான் சீஃபாரர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அவங்களுக்கான ஒரு தினம் தான். ஸோ குளோபல் லெவலில் ட்ரேட் பண்ணுறதுக்கும், குளோபல் லெவல் எக்கனாமி டெவலப் பண்ணுறதுக்கும், குளோபல் லெவல் சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்றக்காக அவங்களுக்கு இந்த டே வந்து அவங்களுக்காக இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காக இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இந்த வருஷம் இந்த டேக்காக மை ஹராஸ்மெண்ட் ஃப்ரீ ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் வந்து ஐஎம்ஓ வந்து பண்றாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி சீல வந்து ஹராஸ்மெண்டோ புல்லிங்கோ நடக்கிறத வந்து 0 டாலரன்ஸ்ல வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேம்பெயினும் வந்து கண்டக்ட் பண்ணப்படுகிறது. ரைட்டா? அப்சர்வ் பண்றவங்க என்னோட செகண்ட் ஜெனரல் அண்டோனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டட் 1945. எப்போதும் போலதான். ரைட். ஸோ இது மாதிரி வேர்ல்டு வெட்டிலிகோ டே வந்து ஜூன் 25 அப்சர்வ் பண்ணுறோம். வெட்டிலிகோனா வந்து இந்த உடம்புல வந்து ஸ்கின்ல வந்து லைட்டாக ஒயிட் கலர் பேச்சஸாக வரும் பார்த்தீங்களா? எஸ். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான எனர்ஜி இது டெஃபிஷியன்சி டிசீஸ் தான் வந்து இந்த விட்லிகோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான ஒரு அப்சர்வன்ஸ் டேவாகவும் இந்த டே வந்து இருக்கணும் அப்படின்றக்காக ஜூன் 25 விட்லிகோ டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இதற்கு என்ன க்ளூ வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ ஒரு 25 வருஷம் வந்து ஒருத்தவங்க கடலில் வேலை பார்த்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விட்லிகோ டிசீஸே வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 25 வருஷம் ஒருத்தவங்க கடலில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிசீஸே வராது. அவார்ட். இந்தியன் போஸ்ட் பேங்க் வின்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட் அவார்ட் 24-25. அதாவது வந்து 2024-25 டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவார்டுன்னு சொல்லி ஒரு அவார்டு வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மூலமாக கொடுத்தாங்க. அந்த அவார்டை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு நிறைய வேலைகள் பார்த்து, நிறைய லோன் ப்ரொவைட் பண்ணுறதுல இருந்து, ஸோ நிறைய இடத்துல கொண்டு போய் எப்படி சொல்றது, ஸோ பண பரிவர்த்தனை கொண்டு போய் சேர்க்கறதுல இருந்து எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க அப்படின்றக்காக தான் அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோட சேர்த்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டும் இதே ஃபினான்ஷியல் 23-24க்காக அவங்க ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 24-25க்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட் அவார்டும் வந்து வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ரைட். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஃபவுண்டட் 2018, ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, சிஓ ஆர் விஸ்வேஸ்வரன். கிளியரா? கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஆதித்யா பிர்லாவோட இது வந்து போன மாதம் ஐ திங்க் ஸோ. எஸ். ஸோ ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட வந்து டைப் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க நம்ம இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க். எதற்காக? லோன் ப்ராடக்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும், அண்டர் ரிசர்வ்டு ஏரியாலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றக்காக இந்த பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க ஆதித்யா பிர்லா கேபிட்டல் நம்ம இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கூட. ரைட்டு. நெக்ஸ்ட், இண்டெக்ஸ். இந்தியா பிரேக்ஸ் இன்டு டாப் 100 ஆஃப் யூஎன் எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2025, ரேங்க்ஸ் 99 குளோபலி. வந்து நம்ம யூஎனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியா வந்து டாப் 100க்குள்ள வந்திருக்காங்க. சரியா? இந்தியா வந்து 193 கண்ட்ரீஸ்ல 99 ரேங்க் வந்திருக்காங்க நம்ம இந்தியா. ஸோ இது வந்து நம்ம யூஎனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம யூஎன் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து இந்த ரேங்க் வந்து எதற்காக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூஎனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 17 கோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில் யாரெல்லாம் முன்பரமா அதை வந்து அந்த கோல்ஸ்க்காக வந்து உழைச்சிட்டு இருக்காங்களோ அந்த கண்ட்ரீஸ்க்காக இந்த ரேங்கிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரேங்கிங்ல தான் இந்தியா வந்து 100க்கு 67 மார்க் வாங்கி
99 இடத்துக்குள்ள வந்திருக்காங்க. ரைட்டா, இதுல டாப்ல யார் இருக்கா அப்படின்னா ஃபின்லாண்ட் இருக்காங்க, அவங்கள தொடர்ந்து ஸ்வீடன், அவங்களை தொடர்ந்து டென்மார்க். இவங்க 3 பேர் தான் டாப் 3 பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ ஃபின்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க் தான் வந்து அதிக மார்க் எடுத்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. இந்தியா 99வது ரேங்க்ல இருக்காங்க. சரியா? ஸோ இதே மாதிரி தான் யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டட் 1945. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்ண எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல 71வது ரேங்க்ல இருக்காங்க. சரியா? 71வது ரேங்க்கு வந்திருக்காங்க. சரியா? 71வது ரேங்க்ல வந்திருக்காங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல. கிளியர்? ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். இந்தியா ரைஸ் டு ரேங்க் 115. அதாவது வந்து நம்ம குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குப்பா. சரியா? ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து எதற்காக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம குளோபல் லெவலில் வந்து பீஸ் எந்த லெவலில் இருக்கு, ஸோ இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் ஏற்படுது, ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப பீஸ் கண்ட்ரியா இருக்காங்க, இந்த ஜிபி ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கும். சரியா? இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஸ்கோர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வயலன்ஸ் நடக்குது, ஏதோ ஒரு அசால்ட் நடக்குது, ஒரு மிலிட்ரிசேஷன் நடக்குது, ஒரு கான்ஃபிளிக் வருது, சேஃப்டிக்கான பாதிப்பு ஏற்படுது, ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க ஸ்கோர் போட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கோர் தான் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து இந்த ஜிபிஐ ஸ்கோர்னு சொல்லுவோம், ஜிபிஐ ஸ்கோர்னு சொல்லுவாங்க, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ஸ்கோர். ஸோ அந்த ஸ்கோரில் வந்து யார் கம்மியாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ 1 to 5 தான் அந்த ஸ்கோரே இருக்கும். ஸோ அதில் யார் கம்மியாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் டாப் பொசிஷன் இருப்பாங்க. சரியா? குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஸோ இது ரிலீஸ் பண்ணுறவங்க இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் தான் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 123 கண்ட்ரீஸ்ல இந்தியா 115வது ரேங்க். போன வருஷம் வந்து 116ல இருந்தாங்க, இப்போ 115வது ரேங்க்கு வந்து வந்திருக்காங்க நம்ம இந்தியா குளோபல் பீஸ் இண்டெக்ஸோட 19வது எடிஷன்ல. சரியா? ஸோ குளோபல் பீஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் டிக்ளைன் இருக்கு, ஸோ அதை வந்து பார்க்கணும். ஆனா வந்து இந்தியா வந்து ஒரு ரேங்க் முன்னேறி இருக்காங்க, 16ல இருந்து 115க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமா வந்து ஒரு 23 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து செக் பண்றது அதில் முக்கியமா 3 டொமைன்ல அந்த 23 இண்டிகேட்டர்ஸ் வரும். சொசைட்டியல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஆன்கோயிங் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக், டிகிரி ஆஃப் மிலிட்டரைசேஷன். ஸோ இந்த மாதிரி மார்க்கிங்ல தான் வந்து இந்த ரேங்க்ஸ் வந்து கொடுக்கப்படும், மார்க்ஸ் வந்து கொடுக்கப்படும். அதற்கு தான் அந்த ரேங்கிங் வந்து அமையும். ஸோ அதுல டாப் பொசிஷன்ல கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வந்து ஐஸ்லாண்ட் தான் இருக்காங்க, 1.095 மார்க் எடுத்து. ஸோ இந்தியா வந்து 2.229ல இருக்காங்க. சார் இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ, மார்க் எவ்வளோ, ஜிபி ஸ்கோர் எவ்வளோனா 2.229, 229 தெரியல. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வரும். சரியா? ஸோ இந்த ரேங்க்ல இருக்காங்க இந்தியா, இந்த மார்க்ல இருக்கனால தான் இந்தியா இந்த 115வது ரேங்க்ல இருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி எப்படி சொல்றது, ஸோ இந்தியா வந்து இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சிஸ் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி பவர் ஜென்ரேட்டர்ஸ் லெவலில் குளோபல் லெவலில் 3rd பொசிஷன்ல இருக்காங்க. பவர் ஜென்ரேட்டர் குளோபல் லெவலில் ப்ரொடியூஸ் பண்றதுல இந்தியா வந்து 3rd பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி நம்ம இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து அறிவித்திருக்கிறார்கள். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், பேங்கிங். ஸோ ரேசர் பே இன்ட்ரடியூஸ் கார்பரேட் கிரெடிட் கார்டு ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்க்காகவே. ஸோ முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் வச்சிருக்காங்க, அவங்களோட ஓன் கிரெடிட் கார்டை வந்து அவங்களோட பிசினஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால நிறையா வந்து அவங்களுக்கு காசு பத்தாம போகும். ஸோ நிறைய பிசினஸ் எக்ஸ்பென்சில் நிறைய ரிஸ்க் வரும். ஸோ கிரெடிட் ஸ்கோர்ல இஃபெக்ட் ஏற்படுறது, அசட்ல பிரச்சனை வருதுன்னு சொல்லி நிறைய ரிஸ்க் வரும். ஸோ இப்போ நம்ம ரேசர் பே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரேசர் பே எக்ஸ், அவங்க வந்து ரேசர் பேயோட பேங்கிங் பிளாட்ஃபார்ம், அவங்க ஒரு கார்பரேட் கிரெடிட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்காக மட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து கிரெடிட் லிமிட் வந்து 2 கோடி ரூபா வரையும் இருக்கும். உங்களுக்கு வந்து கொலாட்டரல் ரெக்யர்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ பர்சனல் லைபிலிட்டியும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கார்டு கொடுக்கறதே வந்து உங்களுக்கு லைபிலிட்டி மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து 2 கோடி ரூபா வரையும் இதில் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றக்காக தான் டேரக்டா இப்போ ஸ்டார்ட் அப்காகவே பெனிஃபிட் பண்ற மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, ரேசர் பே எக்ஸ். ரைட்டா? ரைட். ரேசர் பேயோட சிஓ ஹர்ஷில் மாத்தூர், ஹெட்குவார்ட்டர்ஸ் பெங்களூர் கர்நாடகா, ஃபவுண்டர் 2014. எஸ். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்கேப்பியா அப்படின்னு சொல்லி பெங்களூரை சேர்ந்த டிராவல் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப், இல்லை டிராவலுக்காக ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற ஸ்டார்ட் அப் தான் இந்த ஸ்கேப்பியா. ஸோ அவங்க ஸ்கேப்பியா ஃபெடரல் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஃபெடரல் பேங்கோட பார்ட்னர்ஷிப் வச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபின்டெக் கம்பெனி வந்து ஒரு பேங்கோட டைப் வச்சா தான் அவங்களால வந்து இந்த கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஆர்பிஎல் பேங்கோட எஸ் பேங்கோடையும் டைப் வச்சு நம்ம ரேசர் பே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கேப்பியாவும் நம்ம ஃபெடரல் பேங்கோட டைப் வச்சு ஸ்கேப்பியா ஃபெடரல் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் கார்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், என்பிசி அன்வீல்ஸ் நேஷனல் ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ் 3.0. அதாவது நம்ம நாக்னு சொல்லுவோம், நாக் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது வந்து கிளியரிங் அமௌண்ட் கிளியரிங் ஹவுஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம என்பிசி தான் வந்து எல்லா இந்த பேமெண்ட் சர்வீஸ் எல்லாமே பார்ப்பாங்க தானே. ஸோ அவங்களோட அமௌண்ட் கிளியரிங் ஹவுஸ் தான் இந்த நாக். சரியா? நேஷனல் ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ். ஸோ உங்களுக்கான சேலரிஸ், பென்ஷன்ஸ், இஎம்ஐஸ், எஸ்ஐபிஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த நாக் சிஸ்டம். அதோட 3.0 வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 3.0 விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து உங்களோட இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட எப்படி சொல்லுது,
உங்களோட பேமெண்ட்ஸ் ஃபுல்லாமே சேலரிஸாக இருக்கட்டும், பென்ஷன்ஸாக இருக்கட்டும், இஎம்ஐயாக இருக்கட்டும், எஸ்ஐபிசி, இது எல்லாத்தையுமே வந்து இந்த நாக் மூலமாக தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க நம்ம எல்லா பேங்க்கும். ஸோ இப்போ வந்து அதோட தேர்ட் வெர்ஷன் வந்து, அதாவது 3.0 வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து நிறையா சப்போர்ட் கொடுக்குறது, ஸோ நிறையா கிராஃபிக் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறது, ஸோ பேக் அண்ட் ப்ராசஸிங் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, ஸோ சேலரி செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து பக்காலாம் டைமிங்கில் கரெக்டாக எந்த இஷ்யூமே கிளிச்சுமே வராமல் அவுட் ரேம்புமே இல்லாமல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்காக தான் நாக் 3.0 அப்படின்னு சொல்லி அவங்களோட கிளியரிங் ஹவுஸ் சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ரைட்டு. ஸோ என்பிசியோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 2008, சிஓ திலீப் ஆஷ்பே. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம என்பிசி வந்து ஒரு கைட்லைன் வந்து கொடுத்தாங்க. ஸோ 2 சர்க்குலர் வந்து கொடுத்தாங்க. எதற்காக அப்படின்னா, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். சரி, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னா ஒரு சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த யூபி அவுட்டேஜஸ்லாம் வந்து தடுக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். அவுட்டேஜஸ்லாம் வந்து டக்குன்னு எரர் ஆகுது. ஸோ பேமெண்ட் எரர் ஆகுது. ஸோ பேமெண்ட் சென்ட் ஆகாமல் யூபி வந்து ஸ்டக் ஆகுது. ஸோ யூபியில் நிறைய கிராஷ் ஏற்படுறது, சிஸ்டம் எரர் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றக்காக ஒரு 2 கைட்லைன் வந்து கொண்டு 2 சர்க்குலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம என்பிசிஐ. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சரி பண்ணுறதுக்கான சர்க்குலர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம என்பிசிஐ. இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ செபி இன்ட்ரடியூஸ் வெரிஃபைட் யூபி ஹேண்டில்ஸ் டு பிரிவென்ட் மார்க்கெட் ஃப்ராட்ஸ். அதாவது வந்து நம்ம செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செபி செக் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கப்பா. ஸோ இது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த யூபி ஹேண்டில்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இந்த செபி செக் அப்படின்ற டூல். சரியா? ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ப்ராப்பரான யூபிக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களா, ஸோ அது வந்து கரெக்டான ஒரு பேங்க் ரெஜிஸ்டர்ட் பேங்க் அக்கௌண்ட்டா, இந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் இன்டர்மீடியேட்ஸ் ஆகுங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கொடுக்குறவங்களா, ஸோ இல்லை ஃபேக் அக்கௌண்ட்ஸா, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செக் பண்ணணும். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ சைபர் ஃப்ராட்ஸை வந்து தடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த செபி செக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த செபி செக்கை யூஸ் பண்ணுற மூலமாக ஒரு யூபி ஹேண்டிலாவோ இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ இருந்துச்சுன்னா அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு செபியில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு என்பிசியோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்கள் செபியில் ரெஜிஸ்டர் பண்ண இன்டர்மீடியேட்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து வேலிடேட் பண்ணி ஓகே இவங்க வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்டர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த செபி செக் டூல் மூலமாக ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம செபி. சரியா? பேமெண்ட்ல எந்த ஃப்ராடும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. சரியா? செபி எஸ்டாப்ளிஷ் ஆன 1988, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் சேர்மன் துஹின் காண்டா பாண்டே. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம செக்யூர் டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செபி வந்து மினிமமாக நீங்கள் வந்து இவ்வளோதான் வந்து செக்யூர் டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வந்து நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம், வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் ஆர்பிஐனால ரெகுலேட் பண்ணப்பட்ட ஒரிஜினேட்டர்ஸாக இருந்தாலும், ரெகுலேட் பண்ணப்படாத ஒரிஜினேட்டர்ஸாக இருந்தாலும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்யூரிட்டைஸ்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது வந்து லோனோ லீஸோ ஏதோ ஒன்று பண்ணி அது மூலமாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 1 கோடி ரூபா வரையும் நீங்கள் இன்வெஸ்ட், மினிமம் சைஸ் வந்து 1 கோடி அப்படின்னு சொல்லி மேண்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம செபி. ஓகே, எஸ். இன்டர்நேஷனல். ஸோ IFFCO to establish first ever overseas nano fertilizer plant in Brazil. சரியா? பிரேசில்ல முதல் முறையாக ஒரு நானோ ஃபர்டிலைசர் பிளான்ட்டை செட்டப் பண்ணியிருக்காங்க நம்ம இஃப்கோ, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ். ஓகேவா? ஸோ நானோ யூரியா வந்து லான்ச் பண்ணப்பட்டு 4 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் இந்த பிளான்ட்டே வந்து முதல்ல பிரேசிலில் வந்து இப்போ முதல்ல இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி போய் பில்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து 7x3 ஜாயிண்ட் வெஞ்சர் தான் கொண்டு வராங்க. ஸோ இஃப்கோவோட நானோ வென்ஷன்ஸ் அவங்களும் பிரேசிலோட சேர்ந்த நானோஃபெட் அவங்க 2 பேரும் சேர்ந்து 7x3 அப்படின்ற ஜாயிண்ட் வெஞ்சர் தான் இந்த பிளான்ட் வந்து கொண்டு வரப்பட போகிறது. இதில் கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் நானோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து வருஷத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. கிளியர். So IFCO founded 1967, headquarters New Delhi, MD US Ashwasti, US Avasti, right? ஸோ இதே மாதிரி நம்ம குளோபல் லெவலில் குளோபல் டாப் பேங்க்ஸ் 63 பேங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட 869 கோடி ரூபா ஃபாசில் ஃபியூலுக்காக ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க 2024 மட்டும். 707 கோடி வந்து 869 கோடி ரூபாயாக 707 பில்லியன் டாலர்லேருந்து 869 பில்லியன் டாலராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாறி இருக்கு. இதுல SBIயும் இருக்காங்க. ஓகே, எஸ். 63 பேங்க்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட். ஓகே, எஸ்.
ஐடி டிபார்ட்மெண்ட் கிராண்ட்ஸ் டிடிஎஸ் எக்ஸம்ஷன் ஃபார் 17 பேமெண்ட் டைப்ஸ். அதாவது வந்து நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த டிடிஎஸ் பிடிக்குன்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் அப்படின்னு டிடிஎஸ் பிடிக்கிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிசினஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. 17 டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17 டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிசினஸ் கேட்டகரிஸ், சரி, ஒரு 7 பிசினஸ் கேட்டகரி சம்மந்தப்பட்ட 17 பேமெண்ட்ஸ்க்கு தான் இந்த எக்ஸம்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டரில் ஆப்ரேட் ஆகிற 17 பிசினஸ் கேட்டகரி, 7 பிசினஸ் கேட்டகரிஸ். சரியா, ஐஎஃப்சியில் ரன் ஆகிற 7 பிசினஸ் கேட்டகரிஸ்ல இருக்க ஒரு 17 டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸுக்கு டிடிஎஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. 10 வருஷத்துக்கு வந்து இந்த எக்ஸம்ஷன் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணப்படும். 10 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இந்த பிசினஸ் ஐஎஃப்சியில் நீங்கள் இந்த நான் சொன்ன 7 பிசினஸ் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த 17 டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கப்படாது, எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ரைட்டு. ஸோ ரயில்வே ப்ராஜெக்டாக 2750 கோடி ரூபாய்க்கு 2750 கோடி ரூபாய் ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து அன்வீல் பண்ணி வச்சிருந்தாரு நம்ம மோடி ஐயா. எங்க? ஒடிசாவில். ரைட்டு. இந்தியன் ரயில்வேஸ் லான்ச்சஸ் 1 crore ஆக்சிடென்ட் கன்சம்ஷன் ஸ்கீம் ஃபார் எம்ப்ளாயீஸ். அதாவது இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து வேலைக்கு போகணும் எல்லாரும் ஆசைப்படுறதுல இன்னொரு ஒரு அவங்களோட அந்த வேலைக்கு போகணுன்ற குரோன்ல இன்னொரு ஒரு ஃபெதரை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து ஒரு புதுசாக ஸ்கீம் ஒன்று 1 கோடி ரூபாய் ஆக்சிடென்ட் கன்சம்ஷன் காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்க. யாருக்கு? அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு. நீங்க எந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்ட தேவை கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ப்ராப்பரான ஒரு சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்க பார்ட்னர் பேங்கோட டைப் வச்சு இந்த பெனிஃபிட்டை நீங்க எடுத்துக்கலாம். சரியா, நீங்க வந்து ஒரு ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சனலா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நாங்கள் தர்றோம். ஸோ நீங்க வந்து எந்த பிரீமியம் கட்ட தேவை கிடையாது. ஸோ நீங்க வந்து உங்களோட பார்ட்னர் பேங்கோட சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டா நீங்க லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கனாலே போதும். 1 கோடி ரூபா உங்களுக்கு வந்து லொக்கேஷன்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆக்சிடென்ட் ஆனால் உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைக்கும். ஸோ ஆன் டியூட்டியாக இருந்தாலும் சரி, ஆஃப் டியூட்டியாக இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸுக்கு வெளியே இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் ஆக்சிடென்ட் கவரேஜ் கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டீங்க, நீங்கள் ரயில்வே சேவை இறந்து போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு 1 கோடி ரூபாய் ஆக்சிடென்ட் கம்பன்சேஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தான் சொன்னேன், இன்னொரு ஃபெதர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேலைக்கு போகிறது நமக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ரீசனாக நீங்கள் ஆட் பண்ணி கூட இந்தியன் ரயில்வேஸ்க்கு படி. ஓகே, இந்தியன் ரயில்வேஸோட சேர்மன் சதீஷ் குமார், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1853. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கூட ஒரு டைப் ஒன்று வச்சிருக்காங்க. எதற்காக? ஒரு ஸ்மார்ட் மிஷின் AWPMS அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்மார்ட் மிஷின் மூலமாக ட்ரெயின் வீல்ஸ் வந்து உடனடியாகவும் சேஃபாகவும் செக் பண்றதுக்கான ஒரு மிஷின் தான் அந்த AWPMS. அந்த மிஷினை இன்ஸ்டால் பண்றதுக்காக டெல்லி மெட்ரோ கூட இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு டைப் ஒன்று போட்டிருக்காங்க. ரைட்டு. கவர்மெண்ட் லான்ச்சஸ் நாவியா டு எம்பவர் அடலசன்ட் கேர்ள்ஸ். அதாவது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நாவியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நர்ச்சரிங் அஸ்பிரேஷன் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன்ட் கேர்ள்ஸ். அதாவது வந்து உத்தரப்பிரதேசில் நம்ம நாவியான்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ உத்தரப்பிரதேசில் மட்டும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 27 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 19 ஸ்டேட்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் இதில் கவர் ஆகும், டிஸ்ட்ரிக்ஸும் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதற்காக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அடலசன்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ 16 வயசுலேருந்து 18 வயசு இருக்க பெண்கள், சரியா, பெண் பிள்ளைகள் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு மினிமம் ஒரு 10ஆம் கிளாஸ் வரையும் அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் நாங்கள் கொடுப்போம். ஸோ அவங்க எக்கனாமிக்கலாக இண்டிபெண்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஒகேஷனல் ட்ரைனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுப்போம். ஸோ அந்த ட்ரைனிங் இந்த நாவியா ஸ்கீம் மூலமாக நாங்கள் கொடுக்குறோம். அதன் மூலமாக அவங்களோட எக்கனாமிக்கல் லெவல் டெவலப் பண்ணி அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க அடுத்தடுத்து அவங்க லைஃப்பை பார்த்துக்கலாம், அவங்களுக்கு ஜாப் போகிறதுக்கு இந்த ஸ்கில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாவியா ஸ்கீம் மூலமாக. நர்ச்சரிங் ஆஸ்பிரேஷன் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன்ட் கேர்ள்ஸ். ரைட், அதான் நாவியாவோட ஃபுல் ஃபார்ம். கிளியர். ஸோ இதை எங்கே லான்ச் பண்ணாங்க? யூபியோட கேபிட்டல் லக்னோ. சிஎம் யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபன் பட்டேல். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா சாக்கன்ல ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வந்தாங்க. எதற்காக? ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட்டை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக. ரைட்டு. ஸோ அது எங்க இருக்கு? கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் இருக்கு. ரைட். ஸ்டேட் திரிபுரா அச்சீவ்ஸ் ஃபுல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அண்டர் உலாஸ் ப்ரோக்ராம். அதாவது உலாஸ்ன்னு சொல்லி ஒரு நியூ இந்தியாவோட ஒரு லிட்ரஸி ப்ரோக்ராம் வந்து போயிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ அதுல இதுக்கு முன்னாடி வந்து மிசோரமையும் கோவாயும் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட தொடர்ந்து இப்போ திரிபுராவும் வந்து அதே மாதிரி தேர்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷனலி லிட்ரேட் ஸ்டேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி திரிபுராவும் சொல்லியிருக்காங்க உலாஸ் ப்ரோக்ராம் மூலமாக. ஸோ 95% ஆஃப் லிட்ரஸி வந்து 15+ ஏஜ்ல இருக்கவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து திரிபுரா வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. ஸோ திரிபுராவோட கேபிட்டல் அகர்தலா, சிஎம் மாணிக் சாஹா, கவர்னர் இந்திரசேன ரெட்டி.
ரைட்டு. ஸோ இதே மாதிரி விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி அபியான் வந்து இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம திரிபுரா கவர்மெண்ட். ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ரிகல்ச்சர் அவுட்கம்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் சப்போர்ட்டும், ஸோ அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, நேஷனல் ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு, ஸ்டேட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ்க்கு எஜுகேட் பண்றது மூலமாக, இந்த விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் மூலமா எஜுகேட் பண்றது மூலமாக ஸோ அக்ரிகல்ச்சர் அவுட்கம்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரிபுரா வந்து ஒரு இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணியிருக்காங்க. அசாம் கிராண்ட்ஸ் ஓபிசி ஸ்டேட்டஸ் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. அதாவது அசாம் கவர்மெண்ட் வந்து புதுசாக வந்து நிறைய விஷயம் பண்றாங்கல்ல. ஸோ அதில் இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி வந்து ஓபிசி கேட்டகரியில ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நீங்க வந்து அதை வந்து ஒரு தனியாக கம்யூனிட்டியா அறிவிச்சு அதாவது ஓபிசி கேட்டகரியில ஜாயின் பண்ணி விட்டாங்க. சரியா? ஸோ ஓபிசி கேட்டகரியில ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தாங்கன்னா வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க அசாம்ல. ரைட்டா? ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 50% ரிசர்வேஷன் நாங்கள் தர்றோம் சூப்பர்வைசரி பொசிஷனுக்கு நீங்கள் போறதுக்கு. இந்த உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் சூப்பர்வைசரி பொசிஷன் போறதுக்கு உங்களுக்கு 50% ரிசர்வேஷன் தர்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா அசாம் கவர்மெண்ட் வந்து அறிவித்திருக்கிறார்கள். கிளியர்? கிளியர். டன் டன். ஸோ இதே மாதிரி நான் தான் சொன்னேன்ல, ஸோ இந்த சூப்பர்வைசரி ரோல் ஐசிடிஎஸ்ல சூப்பர்வைசரி ரோல் போஸ்ட்க்கு உங்களுக்கு 50% கொடுக்குறோம், டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி ஓபிசியில் சேர்க்கணும்னு சொல்லி அசாம் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ அசாமோட கேபிட்டல் திஸ்பூர், சிஎம் ஹிமந்த பிஸ்வ சர்மா, கவர்னர் லக்ஷ்மண் ஆச்சாரியா. கிளியர்? டன். ஒரே நிமிஷம். ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. கிளியர். ஸோ அசாம் ஹேஸ் டிஜிட்டல் கவர்னன்ஸ் வித் லான்ச் ஆஃப் அன்கிதா, த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் நியூஸ் ஆங்கர். ஸோ நியூஸ் ஆங்கர் ஒன்று நியூஸ் ஆங்கர் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னாங்க, அன்கிதான்னு சொல்லி. அது எங்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அசாம்ல வந்து. சரியா? கிளியர்? கிளியர். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். என்ன ஸ்போர்ட்? ரிஷப் பண்ட் ஜாயின் செலக்ட் விக்கெட் கீப்பர் வித் ட்வின் செஞ்சுரி. ஸோ இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நம்ம டெஸ்ட் மேட்ச் ரீசெண்டாக நடந்துச்சு. டெஸ்ட்ல நம்ம லூஸ் பண்ணிட்டோம், பட் வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆயிருக்கு. என்ன அப்படி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரிஷப் பண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, ஸோ அவர் 2 செஞ்சுரி அடிச்சார், 2 டன் அடிச்சார். ஸோ முதல் மேட்ச்ல ஒரு 100 அடிச்சார், முதல் இன்னிங்ஸ்ல ஒரு 100 அடிச்சாரு, முதல் இன்னிங்ஸ்ல 134, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 118 அடிச்சு வேர்ல்ட்லேயே செகண்ட் விக்கெட் கீப்பர். ஸோ விக்கெட் கீப்பர் செஞ்சுரிஸ் அடிக்கிறது. ஸோ விக்கெட் கீப்பர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அதில் பேண்ட் வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்காரு. முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா 2001 நம்ம ஆண்டி ஃபிளவர் அடிச்சிருக்காப்ல, சவுத் ஆப்பிரிக்கன் ஆண்டி ஃபிளவர் அடிச்சிருக்காரு. ஸோ அவரை தொடர்ந்து நம்ம ரிஷப் பண்ட் தான் 2வது இடத்த பிடிச்சிருக்காப்ல. ரைட்டா? ரைட்டே. அது மட்டும் இல்லாம முதல் இந்தியன் இவர் தான். இந்த இங்கிலாந்து கிரவுண்ட்ல 2 செஞ்சுரி அடிக்குது. ஓகேவா? 2 செஞ்சுரி அடிச்சிருக்க முதல் இந்தியன் இவர் தான். கிளியர்? கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவும் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாரு இதே டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ 5 விக்கெட் ஹால் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம 150 டெஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காப்ல. சேனா கண்ட்ரீஸ்ல 150 டெஸ்ட் விக்கெட் எடுத்த முதல் ஏசியன் இவர் தான், ஜஸ்பிரீத் பும்ரா தான். முதல் ஏசியனே ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஸோ சேனா கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸும் சேர்ந்து நடத்தின சேனா கண்ட்ரீஸ்ல நடந்த டோர்னமெண்ட் டெஸ்ட்ல 150 விக்கெட்ஸ் எடுத்த முதல் ஏசியன் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகே, கிளியரா? கிளியர். அவ்வளவுதான் மக்களே. ஸோ ஸ்டார்டிங் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் குவிஸ் கேட்டா நல்லா இருக்காது. ஸோ நார்மலாக ஒரு குவிஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் இன் டிப்ளமசி என்னைக்கு? ஸோ கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, நான் கமெண்ட் பார்ப்பேன். ஓகே, கமெண்ட் பார்ப்பேன். லைவ் பாரலாம் முடியலனாலும் ப்ரீமியர்ல கமெண்ட் பார்ப்போம். ஓகே, இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் இன் டிப்ளமசி என்னது? ஜூன் 24. 24 ஹவர்ஸ் பெண்கள் வந்து டிப்ளமேட்டாக தான் இருக்கும். இந்திய நேவி கமிஷன் ஸ்டெல்த் மல்டி ரோல் ஃப்ரிகேட். ரஷ்யா வந்து ஒரு ஃப்ரிகேட்டை வந்து மல்டி ரோல் ஃப்ரிகேட் வந்து கமிஷன் பண்ணாங்க இந்தியன் நேவி. அதோட பேரு ஐஎன்எஸ் தமால். ஆர்பிஐ பேங்க்கும் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க, டிஜிட்டல் பேமெண்ட் ஃப்ராட்ஸை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக. அவரோட பேரு DPIP. Dash announced soft launch of quantum 5G fixed access at Hyderabad. ஹைதராபாத்ல 5G fixed wireless access வந்து கொடுக்க போறோம்னு சொன்னது யாரு? BSNL. இந்தியா அணியின் ஸ்லோகன் மாஸ்கட். அந்த மாஸ்கரோட பேர் என்ன? வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் ரிலீஸ் பண்ண மாஸ்கரோட பேரு விராஜ். சரியா? யானைக்குட்டி. கிளியர்? கிளியர். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ என்னடா இப்படி இருக்கு, லைவா இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது பார்க்க உங்களுக்கு லைவாக தான் இருக்கும். ஸோ ரெகுலராக படிங்க, கண்டினியூட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து இது நெட் வந்துருச்சு, இன்னும் வர மாட்டேங்குது. ஸோ நெட் வந்துருச்சுன்னா நான் அடுத்து வந்து உங்களுக்கு லைவாகவே கொடுத்துட்றேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது தவிர உங்களுக்கு ஏதாவது queries-ஓ இஷ்யூஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா DAV_3073. ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. ஸோ எப்போனாலும் என்னன்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ டடா, பபாய், see you. வரட்டா, பாய்.